நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், குட் மார்னிங் சார். வா உருவி, என்ன விஷயம்? குடுக்கறத குத்தீங்கன்னா தானா போயிடுவேன். என்ன கொடுக்கணும்? மூணா? உங்ககிட்ட என்ன முத்தமிழ் மூணா கேட்க போறேன்? 3 மாசம் வட்டி தான். என்ன புரியலையா? ஸ்கூல் பணம் 5 லட்சத்தை முழுசா ஆட்டிய போட்டீங்களே, அதுல கொஞ்சம் வட்டியை குத்தா கொஞ்சம் போயிடுவீங்க. யோ, என்னையா முடிவே பண்ணிட்டியா நான் தான் ஆட்டையை போட்டேன்னு? எந்த இவனாவது 5 லட்சத்தை எடுத்துன்னு போய் திருப்பதி பைனான்ஸ்ல போடுவானா? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஜஸ்டிஸ். என்னது? நான் கொடுத்த பணத்துக்கும் நீங்க எடுத்த பணத்துக்கும் பதில் சொல்லுங்க. யோ, என் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி வரட்டலாமா? நானாவது பணத்தை கேட்டுதான் விரட்டுறேன். நீங்க அபேஸ் பண்ண ஸ்கூல் பணம் ஒண்டி திருப்பி வரலன்னு வச்சுங்க, அழக உங்களை இந்த ஸ்கூலை விட்டே வரட்டுவான் பாத்துங்க. என்னையா பயம் காட்டுற? சார், சட்டு புட்டுன்னு பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாருங்க சார். சரி, ஸ்டாலின் தான் அந்த ஆளு ஃபாலோ பண்றாருல, என்ன பண்றாரு? தினம் அந்த பைனான்ஸ்காரனுக்கு போனை போடுறாரு. அவன் என்ன சொல்றான்? என்னத்த சொல்றான்? போனை எடுத்தா எதனா சொல்ல வேண்டியது இருக்குமேனு போனை எடுக்கவே மாட்டேன்றான். சரி, இப்ப என்னப்பா செய்யறது? என்னப்பா செய்யறதா? அதுக்கு முதல்லயே எதுவுமே செய்யாம வந்திருக்கணும். தப்ப செஞ்சதுக்கு அப்புறம் என்னப்பா செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? ஏப்பா, ஸ்டாலின் எதுவும் செய்யாம இருக்கான்? சார், பள்ளிக்கூடம் பணம் சார். கோவப்பட்டு சவுண்ட் விட்டோன்னு வச்சுங்க, நஷ்டம் நம்மளுக்கு தான். அதனாலதான் சாரு பைனான்ஸ்காரனை அன்பா திருத்தினுங்கிறாரு. ஏப்பா, அவன் என்ன பரீட்சை பேப்பரா திருத்துறதுக்கு? மண்டையில குட்டி தாடானா தரப்போறான். சார், ஆதாரம் எதுவுமே இல்லாம அடிதடியில இறங்க கூடாது சார். பொறுமையா இருங்க. அழுதுக்குது எப்படியாச்சும் பணத்தை வாங்கிடுவோம். குருவி, இப்படி பண்ணா என்ன? எப்படி? ஏன் இந்த பிரச்சனையே சம்யுக்தா கிட்ட சொல்லக்கூடாது? ஏன் சார் இப்படி? இல்லையா, சில விஷயங்களுக்கு பொண்ணுங்க போனா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் சார், ஸ்டாலின் சாராலேயே முடியாத இந்த மேட்ரு அந்த பொண்ணால முடிஞ்சிருமா? இல்லையா, ஸ்டாலின் எல்லா விஷயத்தையும் நேரா அப்ரோச் பண்ணுவான். முள்ளார் எடுத்தா சரியா வருமோன்னு எனக்கு தோணுது. ஒன்னும் சரியா வராது. இல்லப்பா, சரியா வரும். ஏன் சார், அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்து 1 வாரம் கூட ஆகல, அது போய் அந்த பைனான்ஸ்காரங்கிட்ட பணத்தை வாங்கிடுமா? இல்ல, ஒரு முயற்சி தானே. சரி சார், முயற்சி பண்ணுங்க. ஆனா தப்பா போனா என்ன கேட்க கூடாது. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? ஸ்டாலின் சாரை விட அந்த பொண்ணு நான் பெரிய இதுவா? அப்படி நான் சொல்லலப்பா. 2 பேரும் முயற்சி பண்ணட்டும். எப்படியாவது நமக்கு பணம் வந்தா நல்லது தானே. எனக்கு என்னமோ இது புரியல சார். அந்த பொண்ணு உங்களை ஆப் வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டாலின் சார் கிட்டே வந்து நிக்க போறீங்க. இந்த பாரு, அந்த பொண்ணு இந்த மேட்டரை முடிக்கும்ங்கறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் சார் தூக்கி போறீங்களா? என்ன நீ அவங்க 2 பேரும் வேற டீம் மாதிரி பேசுற? ஆமா சார், அப்படிதான். சரி விடியா, அந்த பொண்ணு இந்த விஷயத்தை முடிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ? நானா இந்த ஸ்கூலை விட்டே போயிடுறேன், இல்லனா மாடி மேல இருந்து கீழே குச்சிடுறேன். போதுமா? ஐயோ, என்னய்யா இதுக்கு இவ்வளவு சீரியஸா பேசுற? அத விடுங்க. முதல்ல என் வட்டி பணத்தை எப்போ தரேன்னு சொல்லுங்க. இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு அழகா. என்னது அழகாவா? ஆமா அழகா, அதனாலதான் குட்டி பணத்தை அடுத்த மாசம் தரலாம்னு நினைக்கிறேன். குட்டி பணமா? வட்டி கேட்டா உண்டி உங்களுக்கு இந்த வியாதி வந்துருமே. இதெல்லாம் ஒன்னும் சரியில்லை சார். சப்பரம் அழகா, வேற என்ன விஷயம்? முதல்ல இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா பேசுறத நிறுத்துங்க. திருத்துறேன்ப்பா, திருத்துறேன். அது திருத்துறது இல்ல, நிறுத்துறது. காரை வெளியே திருத்தி இருக்கேன். கிளம்பட்டா? ராத்திரிக்குள்ள கொஞ்சம் பரீட்சை பேப்பரை நிறுத்தணும். வரேன். சை சை. நிறுத்துறது திருத்துறத வச்சியே இன்னைக்கு ஓபியாஸ்ட பாப்போம் இந்த வியாதி உனக்கு எப்போதான் சரியாகுதுன்னு. ஸ்டாலின் சாரியா கைட்டி விட்டுட்டு அந்த சமயுக்தா கிட்ட உதவி கேட்டு போறியா? பாப்போம் நீ ஜெயிக்கிறியா இல்ல சார் ஜெயிக்கிறாரான்னு. ஹாய் ஹாய், ஐ எம் அழகன். என்கிட்ட பேசுறீங்க? யா 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 யா. அப்படியே சார் எங்கேயோ பார்த்து பேசுறீங்க? சும்மாதான். ஹலோ, முகத்தை பார்த்து பேசுங்க சார். முடியலைங்க. ஏ தெரியல. தரைய பார்த்து பேசுறவங்க கிட்ட எல்லாம் நான் பேசுறது இல்ல. என்னங்க? ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர நினைக்க
முளைக்கலையே ஆசவத முளைக்கலையே சரி என்ன வனக்கிளியே. என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கா? கடவுளே, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது கேக்குது. ஓ மை காட். என்ன சார் வேணும் உங்களுக்கு? கான்வர்சேஷன். அப்படினா வாங்க பழகலாம். பழகறதா? நான் இந்த ஸ்கூலோட ஏகச்சம், உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும், பாத்திருக்கேன். அதான் வாங்க பழகலாம்னு. பழகுங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப உசுருங்க. அப்படியா? ஆமா. எந்த ஸ்போர்ட் பிடிக்கும்? பாஸ்கெட் பால். ஓ, விளையாட தெரியுமா உங்களுக்கு? தெரியுமாவா? சாம்பியனுங்க. இந்த உயரத்துல ஒரு பாஸ்கெட் பால் சாம்பியனை நான் இப்பதான் பாக்குறேன். தப்பான கேம் சொல்லிட்டோமோ? தரையிலேயே போற ஃபுட்பால்னு சொல்லிக்கலாமோ? இந்த உயரத்தை வச்சுட்டு பாஸ்கெட் பால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட வேண்டி இருந்திருக்குமே. நான் உயர கம்மி, ஆனா பயங்கரமா துள்ளுவைங்க. அப்படியா? ஆமாங்க, அந்த பால் போடுற ரிங்குக்கு மேல துள்ளுவைங்க. ஓ ஓ, இது விசிலா? ஏன் நீங்க விசில பார்த்ததே இல்லையா? இல்ல, திறமசாலிக்கு எல்லாம் வந்து விசில நம்ப மாட்டாங்க, கையாலே விசில் அடிப்பாங்க. என்ன டவுட்டா பாக்குறீங்க? இப்ப பாருங்க நான் எப்படி அடிக்கிறேன்னு. சான்ஸே இல்லைங்க. இதுல நிறைய வெரைட்டிலாம் இருக்குங்க. அப்படியா? இப்ப பாருங்க, அந்த வெரைட்டில இப்ப காட்டுறேன் பாருங்க. அடுத்து பாருங்க. சிரிப்பே சிரிக்கிறது. என்னது? பாவற்றி. பாவற்றியா? சாரி, போயிட்டுறீங்க. வெரி குட் வெரி குட். ஏங்க, நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே. என்ன பேசணும்? ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்னங்க என்னாச்சு? நீங்க இதுக்கு பேசாம இருந்திருக்கலாங்க. என்னங்க, ஏதாவது தப்பா கேட்டனா? எனக்கு குழந்தைங்களா இல்லைங்க. ஐயோ, குழந்தை இல்லையா? மனைவின்னு ஒருத்தி இருந்தா தானங்க குழந்தை பெத்துக்க முடியும். ஏன் உங்க மனைவிக்கு என்னாச்சு? ஏங்க, கல்யாணமே ஆகல, மனைவிக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனைவின்னு ஒருத்தி இருந்தா தானங்க குழந்தை பெத்துக்க முடியும். ஏன் உங்க மனைவிக்கு என்னாச்சு? ஏங்க, கல்யாணமே ஆகல, மனைவிக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்க? அப்படியா? ஏங்க, சாரி சாரி, நீங்களும் என்ன மாதிரி கல்யாணம் ஆனவர் நினைச்சிட்டேன். சார் சும்மா உளுலை. உள்ளுலையா? ஏன் சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஷாக் ஆயிட்டீங்க? இல்ல, இந்த அழகான பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா இந்த அழகனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உள்ளுலாயி. நீங்களும் உளுலாயா? என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமோ நீ நகைச்சுவை மன்னன் இல்லையோ நல்ல அழகா. ஆகா, இந்த சுண்ணாம்பு நம்மள அவமானப்படுத்தாம விட மாட்டானே. ஒழுங்கா கோச்சிங் பண்ணணும். இந்த டீச்சிங் கோச்சிங் ரெண்டுலயும் எந்த தப்பு நடந்தாலும் இந்த அழகா பொறுத்துக்க மாட்டான். ஓகே, நான் வரேன். யோ, எங்கயா போற? எனக்கு வேலை இருக்கு சார். சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த அழகனுக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். ஓகே, வரேன் வரேன். என்னம்மா அழக முறைச்சிட்டு போறான்? சும்மா உளுலை சார். உளுலாய்யா? சார் வணக்கம் சார். வா ஸ்டாலின், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னங்க சார்? ஏப்பா, அந்த 5 லட்சம் மேட்டர் என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு தான். சார், அவங்ககிட்ட அன்பா பேசி பார்த்தாச்சு, பசங்க பணம் திருப்பி கொடுத்துருங்கன்னு கெஞ்சியும் பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல சார். என்னப்பா இப்படி சொல்ற? அப்ப அவனை ஒண்ணுமே பண்ண முடியாதா? உண்மையை சொல்லணும்டா, முடியாதுதான் சார். அவன் ஃபைனான்ஸுக்காரன், பெரிய பெரிய ரவுடிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் வச்சுருப்பான். அவன்கிட்ட ஏதாவது கோச்சிக்கிட்டா கண்டிப்பாக நம்மளுக்கு தான் சார் பிரச்சனை வரும். அப்ப என்னவேப்பா பண்றது? ஒன்று பண்ணலாம் சார், ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வக்கீல் மூலியமாக நோட்டீஸ் அனுப்பலாம் சார். வருஷ கணக்கா கேஸ் இழுத்துருவாங்கப்பா, பணம் வரும்னு கேரண்டியே இல்லையே. டைம் ஆகதான் சார் செய்யும், ஆனால் இதே ஒரே வழி. ஸ்டாலின், சம்யுக்தா அந்த பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிச்சுப்பா.
அப்படியா? என்ன சமீக்தா, எத்தனை நாள் அந்த கட்ட பஞ்சாயத்து? சாரோட பணத்தெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னியாமே. நீ பண்ண உதவி நான் பண்ண ரவுடியசமா? சேச்சா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு தான். ஏப்பா, என் மானத்தை காப்பாத்துறது உனக்கு தேவையில்லாத வேலையா தெரியுதா? என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கினே சாரை கலாய்க்கிறீங்க? சாமியே சும்மா இருக்கு, பூசாரி ஏன் டென்ஷன் ஆகுது? அதானே. யோ சும்மா இருயா சார். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். ஆனா அது நடக்குமான்னு தான். வேற வழியே இல்லையப்பா. போலீஸ் வக்கீல்னு போனா ஏய்யா உனக்கு மூளையே இல்லையா? ஸ்கூல் பணத்தை கொண்டு போய் ஃபைனான்ஸ் காரன்ட்ட இப்படி கொடுப்பாங்களான்னு யாராவது கேட்க மாட்டாங்களா? ஏன் சார் நாங்களே கேக்குறோம், ஊர் ஜனம் கேட்காம இருப்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. மானமே போயிருப்பா. பணமே போயிடுச்சு, மானம் போனா என்ன? சரிப்பா, மானமும் போகும். நான் ரிட்டையர் ஆனா கூட பணம் கூட வந்து சேராதே. ஏன் இப்படி யோசிங்க? ஆல்ரெடி மானமா போயிடுச்சு, இதுல தேவையில்லாம அவன்கிட்ட போய் சண்டை போட்டு கூட சேர்ந்து உயிரம் போயிடுச்சுன்னா? நல்லா கிளப்புறியே பீதி. சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, பணம் கண்டிப்பா வரும். மேடம் பணம் வரும், ஆனா எப்போ வரும்? நாளைக்கோ நாளைக்கு மறுநாளோ. ஏம்மா நிஜமாவே வாங்கிட முடியுமா? சார் நீங்க கொடுத்தது உண்மைதானே? ஆமாமா உண்மைதான். அப்ப கண்டிப்பா வாங்கிடலாம். சமீக்தா, இது ஒன்றும் விளையாட்டு காரியம் இல்ல. ஸ்டாலின், எனக்கு எல்லாமே விளையாட்டு தான். இது ஈஸி கேம், அசால்ட்டா தட்டிடலாம். அட நம்ப ஸ்டாலின். ஏன் மேடம் சாராலேயே முடியல, நீங்க போய். குருவி, இப்ப எதுக்கு என் வாயக்கின்ற? இப்ப என்ன சொல்லணும்? சார் கிடக்குறாரு, அவர் ஒரு வேஸ்ட்னு சொல்லணுமா? யோ ஏயா ஏத்துறோம்னு என்ன போட்டு தள்ளுற? இல்ல சார் நீங்க. குருவி, முதலைக்கு தண்ணியில பலம், யானைக்கு தரையில தான் பலம். சில விஷயங்கள் ஸ்டாலின் பண்ண மாட்டாரு, நீதி நேர்மையெல்லாம் பாப்பாரு. அதனால அவரால அது முடியாது. நம்மெல்லாம் அப்படி கிடையாது. அதாவது முள்ளாலேயே எடுப்பீங்கன்றீங்க, அதானே? அதேதான். சம்யுக்தா, முள்ளால எடுங்க, இல்ல சேஃப்டி பின்னால எடுங்க, இல்ல கத்தியாரு வெட்டி காலையே எடுங்க. ஆனா மொத்தத்துல நீங்க எடுங்க, அதுதான் எனக்கு வேணும். சார், தப்பு பண்றவங்கள இன்னொரு தப்பு மூலியமா மடக்கிறது எனக்கு என்னமோ சரியா தோணல சார். எனக்கு கூட தோணல. என்ன தோணல? நாய் நம்மள கச்சிதுன்றதுனால மறுபடியும் நம்ம நாயை கடிக்க முடியாதுல. யோ என்னய்யா எல்லாரும் உவமையா போட்டு தாக்குறீங்க? சார் நான் ஒரு குட்டி கதை சொல்லி இந்த சீனை முடிச்சிடுறேன். நீங்க ரஜினிகாந்த் மாதிரி குட்டி கதை சொல்ல போறியா? அவரும் கதை சொல்லி ரொம்ப நாளாச்சு. சொல்லு. ஒரு ரோட்ல ஒருத்தர் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், ஆனா அவன் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனானா. அது தப்பு. அந்த தப்பு தடுக்க நம்ம என்ன பண்ணணும்? அவனும் மடக்கி பிடிக்கணும். 100ல போறவனை மடக்கி பிடிக்கணும்னா அந்த ரோட்ல போலீஸ் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா தானே பிடிக்க முடியும். ஆஹா, இந்த கதை நல்லா இருக்குமா? போலீஸ்கார 120ல போறது தப்புன்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல, அதே மாதிரிதான் சார் இதுவும். ஸ்டாலின், எப்படி கதை? அம்மாடி, இந்த கதை கன்வின்சிங்கா தான் இருக்கு. ஆனா இதனால உனக்கு எந்த ஆபத்தும் வராம பணத்தை வாங்க முடிஞ்சா அது ஓகே தான். என்ன பண்ண போறேன்னு சொல்லு. அதெல்லாம் தொழில் ரகசியம் ஸ்டாலின். இப்பவே சொன்னா நீ அது தப்பு இது தப்புன்னு சொல்லுவ. எங்கேயோ எக்கு தப்பா மாட்ட போறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்ன மாட்ட போறேன்னு தனியா பிரிச்சு பேசுற? மாட்டினா நீயும் சேர்ந்துதான் மாட்டுவ. நான் ஏன் மாட்டுறேன்? இந்த ஆபரேஷனை நீங்க தானே பண்ண போறீங்க. நான் தான் ஆபரேஷனை பண்ண போறேன், ஆனா உன் கோஆபரேஷனோட. ஐயோ, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. வந்துட்டா வந்தா நல்லதுதான். அது இல்ல, வந்தா என்ன செய்வ? என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் ஹார்பர் கிங் நீ கிடையாது, நான் தான். நான் எப்பயுமே கிங்கு கிடையாது. அந்த பதவியை தாராளமா நீயே எடுத்துக்கலாம். அதெல்லாம் கிடையாது, எப்பவுமே சார் தான் கிங்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல நீ வா. எங்க வா சொல்றேன். கூப்பிடல, போ போப்பா. மேடம், இதுதான் சரவண பெருமாள் வீடு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஆனா லைட்டா சிவரிங்காவும் இருக்கு. யோ, நடிச்சு காப்பாத்தியா? நான் என்ன மேடம் சைடு ரோலு அப்படி இப்படின்னு சொதுப்புனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க தான் மெயின் ரோலு. நீங்க சமாளிச்சிருவீங்களா? குருவி, நீ குடுக்கற பில்டப்ல தான் அவன் என்ன நம்பணும். மேடம் பயங்கரமான வில்லங்க அவன். நம்ம வில்லாதி வில்லன் குருவி. ஆல் தி பெஸ்ட். போய் அஸ்திட்டு வா. நீங்க? நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன மேடம் இது? சும்மா ஒரு பில்டப்புக்கு தான், போயா. ஆமா, நீங்க யாருன்னு சொன்னீங்க? அதுக்குள்ள சொல்லி கொடுத்தத மறந்துட்டியா? சாரி மேடம், ஒரே ஒரு வாட்டி திருப்பி சொல்லுங்க மேடம். அசிஸ்டன்ட் கமிஷனர், ஸ்பெஷல் ஆபீசர் ஃபார் ஃபைனான்சியல் கிரைம்.
இவ்வளவு வாயில வருமானு சரியா தெரியல. வெறும் அசிஸ்டன்ட் கமிஷனர்னு சொன்னா மட்டும் போதுமா? போதும் போயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கண்ணா. யாரு? நான் தானே குருவி. தெரியல என்ன? என்னடா இந்த நேரத்துல? இல்லண்ணா ஒரு சின்ன பிரச்சனை. இல்ல பெரிய பிரச்சனை. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் காலைல பேசிக்கலாம். இப்ப போ. அண்ணே பிரச்சனை எனக்கு இல்லண்ணே, உங்களுக்கு தான். என்னடா வளர்ற? வளரலண்ணே, உண்மையை தான் சொல்றேன். மெட்ராஸ்ல இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்துக்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, உங்களை பார்க்க தான் வந்துக்கிறாங்க. அதோ நிக்கிறாங்க பாருங்க. என்னடா விளையாடுறீங்களா? அவங்க எதுக்கு என்ன பார்க்க வரணும்? அண்ணே போலீஸை பத்தி உங்களுக்கு தெரியாதானே? எப்போ எங்க யார வேணா பார்க்க வருவாங்கண்ணே. ஸ்கூலுக்கு வந்து என்ன விசாரிச்சாங்க. உங்க வீட காமிங்க சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். தனியாவா வந்திருக்காங்க? ஐயோ, ஒரு பஸ் நிறைய போலீஸை கூட்டிட்டு வந்து தெருமணியில நிக்க வச்சுக்கிறாங்க. இங்க பாருடா, என் மேலலாம் லேஸ்ல கை வைக்க முடியாது. எனக்கு மினிஸ்டர் எல்லாம் தெரியும். அண்ணே வந்துக்கிறது உங்க கூட இருக்கிற ஓசி இல்லண்ணே, ஏசி. கரெக்டா டீல் பண்ணுங்க, இல்லனா கைமாதான். இப்ப நான் என்ன பண்ணணும்? போய் பேசுங்கண்ணே. அண்ணே என்னண்ணா பண்றீங்க? வக்கீலுக்கு போனை போட்டுருவோம். எதுக்கு? உயில எதை போறீங்களா? என்னடா சொல்ற? போங்கண்ணே, போய் காதோட காதா பேசி மேட்ரை முடியத விட்டு பத்திரிக்கை ஆச்சு ஆளை கூப்பிட்டு அவமானப்படுத்த போறீங்களா? போய் பேசி சமாளிங்கண்ணே. சரி போ, வரேன். வாங்க. மேடம் வந்துட்டார் மேடம். வணக்கம் மேடம். நீதான் பெருமாளா? ஆமா மேடம். நீங்க? நான் யாருன்னு சொல்லியா நீ? என் பேர் வைஷ்ணவி, அசிஸ்டன்ட் கமிஷனர், ஸ்பெஷல் ஆபீசர் ஃபார் ஃபைனான்சியல் கிரைம். என்னங்க வேணும்? ஏன் அது உனக்கு தெரியாதா? இல்லங்க, எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு. ஒரு வருஷமா உன்னை எங்க டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. உன்னை பத்தின மொத்த ஃபைலுமே ரெடி. நீ யார் யார்கிட்ட எவ்வளவு ஏமாத்தினன்ற லிஸ்ட் எல்லாம் எங்க கிட்ட ரெடியா தான் இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாயா, இது எல்லாமே ரெடி. எப்படியும் உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும் 10 நாள்ல டாட்டா கட்டி வெளியில வந்துடுற. அதனால உன்னை முடிக்க சொல்லிட்டாங்க. மேடம் இங்க பார் பெருமாள், எனக்கு நின்னு பேசலாம் டைம் இல்ல. காலையில தான் ஆர்டர் வந்துச்சு. என்ன ஆர்டர்? உனக்கான என்கவுண்டர் ஆர்டர். இதுக்கெல்லாமாவா என்கவுண்டர்? உன்னை போட்டா ஊர்ல இருக்கிற மத்த பினான்சியல் பார்ட்டிக்குலாம் பயம் வரும்ல, அதனால. என்ன நான் தனியா வந்திருக்கேன்னு பாக்குறியா? தெருமுனையில ஆர்டரோட ஒரு பெரிய போலீஸ் போர்ஸே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு விசில் அடிச்சா போதும், உன் கதை முடிஞ்சிரும். காலையில பேப்பர் நியூஸ்ல வந்துரும். அக்கா என்னைய விட்டுருங்க அக்கா. சி அழாத. 3 பொம்பளை பிள்ளைங்க அக்கா, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க அக்கா. இங்க பாரு, உன்னை நான் இன்னைக்கு போடுறதா இருந்தா ஈஸியா போட்டுருவேன். ஆனா உன்னை கொல்றதுனால எனக்கு என்ன லாபம் சொல்லு? ஆமாக்கா. உன்னை விடுறதுனால மட்டும் எனக்கு என்ன லாபம்? என்ன வேணாலும் கேளுங்கக்கா, நான் கொடுத்துடுறேன். என்ன தருவ? எவ்வளவு வேணாலும் தரேன்க்கா. எவ்வளவு வேணும்னு சொல்லுங்கக்கா. ஒரு 5 தரேன்க்கா. எப்படி தருவ? எப்படி கேட்டாலும் தரேன்க்கா. சரி, நீ உங்க ஊர் ஹெட் மாஸ்டர் கிட்ட எவ்வளவு அடிச்ச? ஒரு 5 லட்சம். அத மட்டும் ஒரு செக்கா போட்டு திருப்பி கொடு. அதான்? அதேதான். கேஷா தரவாக்கா? எதுக்கு? தந்துட்டு பின்னாடி லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போன் பண்ணி என்ன போட்டு கொடுக்கவா? ஒண்ணும் வேண்டாம். ஸ்கூல் பேர்ல அவங்க கொடுத்த பணத்தை செக்கா கொடு. அவங்க கிட்ட இருந்து நான் பாதி வாங்கிக்கிறேன். சரிக்கா. சீக்கிரம் சீக்கிரம். இந்த வந்துடுறேக்கா. சீக்கிரம் வா. மேடம் கலகிட்டீங்க. பணம் கைக்கு வரட்டும். மேடம் வராரு. இந்தாங்க மேடம் செக். பாஸ் ஆயிடும்ல? அம்மா மேல சத்தியமா பாஸ் ஆயிடும் மேடம். இன்னும் 3 நாளைக்கு போலீஸ் போர்ஸ், பால்காரன், பேப்பர் போடுறவன் போல எல்லாரும் சுத்தியே இருப்பாங்க. செக் பாஸ் ஆனதும் அவங்க போயிடுவாங்க.
நடுவுல நீ யாருக்கும் ஃபோன் பண்ணாத, யாரையும் போய் பார்க்காத. சரி, அப்புறம் உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே Your life is in danger. Got it? அந்த என்கவுண்டர் ஆர்டர் அதுக்கு ஒரு பதில் கவுண்டர் நான் போட்டுக்கிறேன். சரிங்க, மேடம். நீ உள்ள போ. போ. வரேன் மேடம், வரேன் குருவி. சூப்பர் மேடம். போலாமா ஏசி? எஸ்.